மாவட்டத்திலே குழந்தைகள் நலன் மற்றும் பாதுகாப்பினை உறுதி செய்யும் பொருட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. எங்களது மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகின் சார்பாக சமுதாயத்தில் உள்ள அனைத்து மக்களிடமும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறோம். அதன் ஒரு பகுதியாக சட்ட ரீதியான குழந்தைகள் தத்தெடுப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பொருட்டு இந்த குறும்படம் தயாரிக்கப்பட்டுள்ளது. இதயங்கள் தத்தெடுப்புக்காக திறக்கட்டும், கண்கள் மாற்றத்திற்காக திறக்கட்டும். குழந்தைகள் பாதுகாப்பு என்பது நம் அனைவரின் கடமை என்பதை உறுதி செய்வோம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஃபாதர். வார்டன், குழந்தை கைல்வலிக்கு உடம்பு நல்லா இல்லை, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்க. சரிங்க ஃபாதர். என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு சொல்லுங்கண்ணா. சரிங்க ஃபாதர். சரி. ஏன் கையில் வலி ஒரு மாதிரியா இருக்கு? அங்கிள், எங்கள் ஸ்கூலில் ஜோஷினி, ரேஷ்மா, ஹரணி அவங்க அம்மா லன்ச் டைமத்தில் அவங்களுக்கு சாப்பாடு விட்டுறாங்க அங்கிள். எங்கள் அம்மா எப்போ வருவாங்க அங்கிள்? வருவாங்கம்மா. ஏங்க இந்த முறையே நமக்கு நெகட்டிவாக வந்தா என்னங்க பண்ணுறது? அதான் என்ன செய்யலான்னு நானும் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நமக்கு குழந்தைங்க இல்லைன்னு சொல்லியே நம்ம சொந்தக்காரங்க நம்மளை காயப்படுத்திடுவாங்க. ஓகே, வெயிட் பண்ணுங்க, நான் கூப்பிடுறேன். ஆமாம்மா, எனக்கு ஒரு யோசனை தோணுது, சொல்லவா? சொல்லுங்கங்க. நமக்கு குழந்தைகள்னு நமக்காக மட்டுமே நம்ம கவலைப்படுறோம். ஆனால் பெற்றோர்கள் இல்லாமல் எத்தனை குழந்தைங்க காப்பகத்தில் இருக்காங்க தெரியுமா? அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நல்ல அன்பான பெற்றோர்களாக இருக்கலாம்ல மலரு? ஆமாங்க, இவ்வளோ நாளாக நமக்கு குழந்தைங்க இல்லைன்னு யோசிச்சனே தவிர உலகத்தில் எத்தனையோ குழந்தைங்களுக்கு அம்மா அப்பா இல்லைங்கிறத யோசிக்கலைங்க. இப்போ நாம் இருப்போங்க. நிச்சயமாக காப்பகத்தில் போய் ஒரு தேவதைக்கு அம்மா அப்பாவா நாம் இருப்போங்க. இதில் ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது மலர். என்றைக்குமே பெற்றோர்களுக்காக குழந்தைகள் கிடையாது, குழந்தைகளுக்காகத்தான் பெற்றோர்கள் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா. மலர்கொடி, மகேந்திரன் வாங்க சார். மலர்கொடி, மகேந்திரன் ரிப்போர்ட். சாரி மகேந்திரன், இந்த தடவை உங்களுக்கு நெகட்டிவாக தான் வந்திருக்கு. பரவாயில்ல டாக்டர். ஆனால் டாக்டர், நாங்கள் 2 பேரும் ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் டாக்டர். நீங்கள் தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். என்ன ஹெல்ப் மகேந்திரன்? தாய் தகப்பன் இல்லாமல் நிறைய குழந்தைங்க காப்பகத்தில் இருக்காங்க டாக்டர். அதில் ஒரு குழந்தைக்கு நல்ல தாய் தகப்பனாக வாழலான்னு நாங்கள் 2 பேரும் ஆசைப்படுறோம் டாக்டர். நீங்கள் தான் டாக்டர் அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். குட் மகேந்திரன், ஆனால் அது அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை. கவர்மெண்ட்டோடைய ரூல் அண்ட் ரெகுலேஷன் அதிகமாக இருக்குது. சொல்லுங்கள் டாக்டர், என்னென்னு? நான் உங்களுக்கு மெடிக்கல் சர்டிஃபிகேட் தரேன். உங்களை போல் தம்பதியர் அதுக்கு முயற்சி செய்யலாம். ஆன்லைனில் அதுக்கு அப்ளை பண்ணணும். நீங்கள் முதல்ல மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலரை போய் சந்திங்க, அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க.
ஓகே டாக்டர். தேங்க்யூ டாக்டர். கயல்விழி வாங்க. வாங்க வார்டன். வணக்கம் சார். கயல்விழிக்கு என்னாச்சு? காய்ச்சல் டாக்டர். அப்படியா? இங்கே வாங்க. சிஸ்டர், இந்த இன்ஜெக்ஷனை போடுங்க. ஓகே சார். இங்கே வாமா. வார்டன், சொல்லுங்கள் சார். எனக்கு தெரிஞ்ச தம்பதியர் 8 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க. குட் ஃபேமிலி. நம்ம காப்பகத்தில் ஒரு பெண் குழந்தைக்கு தாய் தகப்பனாக இருக்கிறதுக்கு விருப்பப்படுறாங்க. நல்ல விஷயம் தானே டாக்டர்? நீங்கள் காப்பகத்தில் பேசி முயற்சி எடுங்க. கவர்மெண்ட் ப்ராசஸை அவங்க பார்த்துப்பாங்க. நிச்சயமா டாக்டர். நம்ம கைல்விழிக்கு எங்கள் அம்மா எப்போ வருவாங்க அங்கிள்? கரெக்டாக இருக்கும். சரிங்க டாக்டர், நான் வரேன். சரிங்க வார்டன். அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த குழந்தை என்ற குறும்படத்தை பார்த்தீங்க. குழந்தை தத்தெடுக்கிற விதத்தை நல்லாவே படமாக சித்தரித்து காட்டினாங்க. ஆனால் அதை முறைப்படி எப்படி செய்கிறது, முறைப்படி எப்படி தத்தெடுக்கிறது நல்லா தெரிஞ்சுட்டா நல்லது. இந்த முறைப்படி செய்கிறதுக்கு நம்முடைய இந்திய அரசாங்கத்தில் மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தில் காரா, CARA காரா என்ற மத்திய தத்துவ அமைப்பு செயல்படுகின்றது. அந்த காராங்கிறது நீங்கள் வெப்சைட்டில் போட்டாலே எல்லா விவரங்களும் அதில் உங்களுக்கு வந்துடும். யார் தத்தெடுக்கலாம், எப்படி தத்தெடுக்கிறது, என்னென்ன ஆவணங்கள் தேவை என்ற முழு விவரங்களை நல்ல அருமையாக எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஒன்று, அந்த காரா என்பது மத்திய அளவில். அதற்கு கீழே செயல்படக்கூடியது சாரா அப்படின்னு சொல்லுவாங்க. SARA சாரா. சாரா என்று சொல்லும் பொழுது ஸ்டேட் லெவலில், ஸ்டேட் அடாப்ஷன் ரிசோர்ஸ் ஏஜென்சி. அது அத்தாரிட்டி, இது ஏஜென்சி. மத்திய அளவில் அத்தாரிட்டி, மாநில அளவில் ஏஜென்சி. இந்த சாரா என்ற அமைப்பு சமூக நலத்துறை மற்றும் பெண் மகளிர் உரிமைகள் துறையின் கீழ் செயல்படக்கூடிய சமூக பாதுகாப்பு துறை, அதற்கு கீழே தான் செயல்படுகின்றது. இன்னும் தத்தெடுக்கக்கூடிய காரியங்களில் ஏதாவது விவரங்கள் தேவைப்பட்டால் நிச்சயமாக மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகை நாடுங்கள். சரியான வழிகாட்டல் கொடுப்பார்கள். முறைப்படி செய்வது நல்லது. அந்த குழந்தை உங்கள் குழந்தையாக என்று விருப்பதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த குறும்படத்தில் பார்த்தீர்கள், மிகச் சிறப்பாகவே சித்தரித்திருந்தார்கள். ஒரு குழந்தையை இப்படி ஒரு நிறுவனத்தில் எடுத்து கொண்டு போய் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று. அந்த சந்தோஷம் நிலைத்திருக்கும்படியாக உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம்.